பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. காலங்கள் வீணாய் போகிறது என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் இன்றைக்கு வாழ்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நிறைய சூழ்நிலையில் நாம் அதை வீணடிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். சிறுவயது தொடங்கி அதை நாம் வீணடித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய காலங்களையும் நேரங்களையும் பார்ப்போம் என்று சொன்னால் தேவையற்றதான ஒரு காரியங்களிலே தலையிட்டு கொண்டு தேவனுக்கு பிரியமற்றதான காரியங்களிலே, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறபடினாலே நாம் என்ன பண்ணுறோம், அந்த காலங்களையும் நேரங்களையும் நாம் வீணடிக்கிறவர்களாக இருக்கிறோம். பொதுவாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு சம்பந்தமில்லாத வேலையிலே தலையிடுவது அது நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்கிறதான ஒரு விஷயமாக இருக்கிறது. சம்மந்தமில்லாத வேலையில் தலையிடுவது, அது நமக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேலையிலே தலையிடுகிறவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி வீணரை பின்பற்றுதல், வீணாய் போனவர்களை, லூசர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பின்பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நாம் பார்த்து கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டு அவர்கள் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினாலே நம்முடைய காலங்களானது அது வீணாய் போகிறதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சுய புத்தியின் மேலே சாய்கிறதான ஒரு விஷயம். நம்முடைய சொந்த புத்தியிலே நாம் சாய்ந்து நம்ம சுய புத்தி என்ன சொல்தோ அதை கேட்டுக்கொண்டு இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதிகப்படியான அந்த சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே, ஓவர் திங்கிங் இருக்கிறபடினாலே நம்முடைய காலங்களானது வீணாய் போகிறது. அதே மாதிரி நிறைய சூழ்நிலையில் நாம் மூடர்களாக இருக்கிறோம். அப்படி அந்த மூடர்களாகவும் நாம் மூடர் கூட்டத்தில் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறபடினாலே நம்முடைய காலங்களானது அது வீணாய் போகிறதாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் எடுக்கிறதான அந்த முயற்சி அது எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டுகிறதாகவும், அதே மாதிரி பொத்தலான பையில் போடுகிறதான ஒரு சம்பாத்தியத்தை கொண்டதான மனிதர்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய காலங்களும் நேரங்களும் அது வீணடிக்கக்கூடியதான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மதியற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்போ மதியற்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய காலங்கள் நேரங்களானது அது வீணடிக்கக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் சரியான உத்தரவு, சரியான பதில் சொல்லாதபடினாலே நம்முடைய காலங்கள் நேரங்களானது அது வீணடிக்கக்கூடியதான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அதே மாதிரி சரியான போராயுதம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். சரியான போராயுதம் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், நான் போரிடுவேன், நான் தேவனுடைய மனிதனாக யுத்தம் பண்ணுவேன் என்கிறதான ஒரு நிலைமையானது, சரியான போராயுதம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய நேரங்களானது, நம்முடைய முயற்சியானது அது வீணாகிவிடும். அதே மாதிரி ஏற்ற சமயத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, மற்றவர்களுக்கு சொல்கிறதான ஒரு வார்த்தை, மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை, அது சரியாக சொல்லாதபடினாலே நம்முடைய காலங்களும் மற்றவருடைய நேரங்களும் அது வீணடிக்கக்கூடியதான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அப்போது இப்பேற்பட்டதான காலங்களை வீணடிக்கக்கூடியதான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போது நம்ம இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சம்பந்தமில்லாத வேலையில் தலையிடுவது, நமக்கு எது சொல்கிறாங்களோ அதை விட்டு அதை செய்யாமல் மற்ற காரியங்களை செய்வது நம்முடைய நேரத்தை அது வீணடிக்கிறதாக இருக்கிறது. அப்போது ஏன் இது மாதிரி ஒரு நேரத்தை நம்ம வீணடிக்கிறோன்னு சொன்னால், தேவையில்லாத வேலையில் தலைவிட்டு இதுதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணோம், அதை தான் செய்யணும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையும் உபதேச சட்டத்திட்டங்களும் இதை தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்யாதபடி நாம் மற்ற காரியங்களை நாம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நேரங்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வேலையானது நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்து முடிக்க முடியாது. அப்போது நம்ம அந்த வேலையை கொடுக்கிறதான அந்த சித்தத்தை எதுக்காக கொடுக்குறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 26:17 நாம் பார்க்கிறோம், வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனைப் போல இருக்கிறான்.
அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தேவையில்லாத வேலையை செய்கிறோம். நம்ம வழியே போகும்போது நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போவது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் வழியே போகையில் என்ன பண்ணுறது, தேவையில்லாத ஒரு வழக்கில் தலையிடுதல். அப்போ இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவர்களாக இருக்கிற நம்ம தேவையில்லாத வழக்கில் நம்ம தலையிட்டு கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் போய் தானாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது நான் பாருங்க, இதை நான் நடுநிலையாக நின்று நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் மத்தியஸ்தம் பண்ணுகிறேன், இதை நான் சால்வ் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு இந்த காரியத்திற்கு நான் ஜவாப்தாரியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தேவையில்லாத ஒரு காரியத்தில் தலையிட்டு கொண்டு தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்கிறவர்களாக இப்படியாக அப்படி என்ன பண்ணுறாங்க, தலையிடுகிறதான அந்த நிலைமையில் நடுநிலைமையில் போகிறதான சூழ்நிலையில் இரு எதிரிகளும் ஒன்றாகிடுவாங்க. உதாரணமாக பார்ப்போம்னு சொன்னால், சகோதரனுக்கு பிரச்சனை இருக்கும். இன்னொருத்தர் உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுவார், நான் இதை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அங்கே உள்ள நுழைவார். ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த சகோதரன் ஒன்றாயிடுவார். ஆனால் இப்போ போய் மதிசம் பண்ணுறதானே அந்த ஒரு சகோதரன் போய் மாட்டிக்கொள்வார். பிரியமானவர்களே, இதுதான் தேவையில்லாத வழக்கில் தலையிடுகிறதான ஒரு விஷயம். அப்போ தேவையில்லாத வழக்கில் தலையிடுகிறவர் நாயை காதை பிடித்திருக்கிறவனை போல இருக்கிறான். இப்போ நாயை போய் ரோட்டில் போகும்போது நாயை காதை பிடிச்சி என்ன ஆகும், அது கடிக்கும். நமக்கு தேவையில்லாத உபாதைகள் ஏற்படும். அதனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாது. அதற்கான நமக்கு பலவீனங்கள் வரும். நாம் இன்னும் மருத்துவமனைக்கு சென்று கொண்டு மற்ற காரியங்களை செய்து கொண்டு இப்படியாக நம்முடைய நேரங்களானது வீணடிக்கக்கூடியதான ஒரு நிலைமை இருக்குது. ஆக பிரியமானவர்களே, நமக்கு சம்பந்தமில்லாத வேலையில் நம்ம தலையிடக்கூடாது. அதே மாதிரி வீணரை நாம் பின்பற்றுவர்களாக இருக்கக்கூடாது. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவரே என்ன பண்ணுறார், ஒரு தகாத ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பார். நம்ம அவரை பின்பற்றினா நமக்கு ஏதோ ஒரு வியாபாரத்தில் அவர் துணையாக இருப்பார். அவர் செய்து கொண்டு இருக்கிற வியாபாரம் நல்ல வியாபாரம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அவர் செய்து கொண்டு இருக்கிற செயல் நல்ல செயல் என்று சொல்லி அவர் நல்ல முறையில் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், வீணான ஒரு விஷயத்தை நாம் பின்பற்றுவர்களாக வீணரை பின்பற்றுவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய காலங்களானது அது வீணாக போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீணரை பின்பற்றுதல் காலத்தை அது வீணடிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடும். அதனால் வீணரை நாம் பின்பற்றக்கூடாது. நீதிமொழிகளில் பார்க்குறோம் 12:11 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். அப்போது நம்ம செய்ய வேண்டியது வேலை என்ன அப்படின்னா, நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு நிலத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு வியாபாரத்தை கொடுத்துருக்கிறார்னு சொன்னால் அதில் நம்ம செஞ்சு அந்த கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும் பொழுது அது நமக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், நிலத்தை பயிரிடாமல் நான் என்ன பண்ணுறேன், வீணரை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது அது மதியற்ற ஒரு செயலாக இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:33 நாம் பார்க்கும்பொழுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் சொல்லி, முதியோர்களாக இருக்கட்டும் சொல்லி, இல்லைன்னா நடுத்தர வயதில் இருக்கிறதான சகோதரிகளாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகாத சம்பாஷணைகள், ஒரு நார்மலாக ஒரு கணவன் மனைவியோ இல்லைன்னா பிள்ளைகள் பெற்றோரோ இல்லை பிள்ளைகள் சகோதரிகளோ இது மாதிரி பேசுறதை விட்டுட்டு மற்ற தேவையில்லாத தெரியாத ஒரு மனிதர்களுக்கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய எல்லா தனிப்பட்ட ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பேசி கொண்டு இருப்பார்கள். ஒருவேளை எதிரே பேசுகிறதான மனிதர் அதை நன்றாக கேட்பதும், இல்லை நம்ம தவறாக செய்கிறதான ஒரு செயலை ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்ணுவார், இல்லை கரெக்டு நீங்கள் பண்ணதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் படுத்தக்கூடியதான ஒரு நிலைமையை எதிரே பேசுகிறவர் நம்மோடு பேசுகிறவர் அதை கேட்பார் என்று சொன்னால் நமக்கு அது என்ன பண்ணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்ககிட்ட நிறைய நேரத்தை நாம் பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணோம், முயற்சி பண்ணோம். ஆனால் இது எப்படிப்பட்டதான ஒரு விஷயமாக இருக்குன்னு சொன்னால், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை அது கெடுக்கிறதாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்ன பண்ணுறோம், தேவையற்றதான ஒரு பல்வேறு விதமான ஒரு தீய விளைவுகளை அது ஏற்படுத்தக்கூடியதான ஒரு நிலைமைக்கு நமக்கு வந்துவிடும். அதனால் நம் மோசம் போகாமல் ஆகாத சம்பாஷணைகளை நம்ம என்ன பண்ணோம்,
நல்லொழுக்கங்களை கெடுக்கக்கூடியதான ஒரு நிலைமைக்கு போகாமல் இவ்விதமான ஒரு சம்பாஷணைகளை நாம் தவிர்ப்பது மிக மிக நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேரத்தை வீணடிக்கக்கூடியதான நம்முடைய காலங்களை, நம்முடைய முயற்சி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சேர முடியாத அந்த பயணத்தை தடுக்கிறதான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாம் ஒவ்வொன்றாய் புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் தப்பிச்சு வெளியே வந்துட்டோமானாலே நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சேரக்கூடியதான இடத்திற்கு போகலாம். தேவன் நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரலோக வாழ்வை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழும்போது அந்த பரலோகத்தின் அனுபவம் சபை என்கிறதான ஒரு விஷயத்தை கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிறோம். அப்போது அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? கவனத்தை செலுத்தி சபையில் என்ன பண்ணலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம் என்கிறதான ஒரு நோக்கில், சுவிசேஷத்திற்காக என்ன பண்ணலாம், சபைக்காக என்ன பண்ணலாம் என்கிறதான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய நேரங்களை வீணடிக்காதபடி நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் செய்த வாக்குத்தத்தம் என்கிறதான வசனத்தின்படியாக நமக்கு நித்திய வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்கான முயற்சியில் நாம் இருப்போம் என்று சொன்னால், அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு லக்காக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வீணாகாது. தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் நடக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கும். அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது சமாதானத்தின் வழியிலே அது வழிநடத்தப்படும். ஆனால் அநேகர் இவ்விதமான ஒரு நன்மையான காரியங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? முரண்பாடான ஒரு காரியங்களை செய்து கொண்டு தங்களுடைய நேரங்களை வீணடிக்கிறதான மனிதர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய ஜனங்களே, சுய புத்தியின் மேலே சாயாமல் இருப்பது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய சூழ்நிலையில் நான் நன்றாய் படித்திருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கிறது, என்னோடு கூட இருக்கிற நண்பர்கள் உயர்ந்தவர்கள் என்கிறதான ஒரு நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய சூழ்நிலையில் நம்முடைய சுயபத்தின் மேலே நாம் சாய்கிறோம். எனக்கு எல்லாமே தெரியும் என்கிறதான ஒரு நிலைமை, நான் மற்ற மனிதர்களாலே நான் நிறைய அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிறதான ஒரு நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த சுயபுத்தின் மேலே சாய்ந்து விடுகிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அந்த சுயபுத்தின் மேல் நாம் சாயாமல் நம்ம என்ன பண்ணோம்? முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினச்சிக்கணுமா? அப்போ நம்ம தேவன் என்ன பண்ணுவார்? நம்முடைய பாதைகளை அவர் செவிப்படுத்துவார். அப்போ சுயபுத்தின் மேல் நாம் சாயும் பொழுது என்ன ஆகும்னா, வழிகளாக நினச்சி கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகளை தேவன் செவிப்படும். அப்போ பாதைகள் சரியில்லாத போது என்ன பண்ணும்? பயணங்களானது நெடுந்தூரம் போய்விடும், ரொம்ப நேரம் ஆகிடும். சேர வேண்டியதான இடத்திற்கு நம்ம போய் என்ன பண்ண முடியாதுன்னா சேர முடியாது. அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி தேவையற்றதான ஒரு விஷயத்தை, ஒரு வேலைகளை, ஒரு பொல்லாத காரியத்தை நாம் செய்கிறபடினாலே நம்முடைய நேரங்களானது, காலங்களானது அது வீணாய் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மூடர்களாக நாம் இருக்கக்கூடாது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிரசங்கி 10:13, 14, 15 நாம் பார்க்கும் பொழுது, அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதே அவனுக்கு அறிவிப்பன் யார்? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணுவான். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கறதே கிடையாது. நம்ம எதை செய்தாலும் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும். ஒரு ஊருக்கு போகிறோம், இல்லை ஒரு வேலையை செய்கிறோம், ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய கருத்தில் சில பேர் ஒரு வாலிப பிராயத்தில் ஏதோ ஒரு பிஸ்னஸை தொடங்கணும்னு நினைப்பாங்க, ஏதோ ஒரு வேலையை தொடங்கணும்னு நினைப்பாங்க, ஏதோ ஒரு படிப்பை படிக்கணும்னு நினைப்பாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க 30 வயசில் அதை தான் பேசின்னு இருப்பாங்க, 40 வயசில் அதை தான் பேசின்னு இருப்பாங்க, 50 வயதிலும் அதை தான் பேசின்னு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க நினைக்கிறத செய்யவே முடியாது.
ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்டதான மனிதர்கள் தான் மூடர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கினே இருப்பாங்க. ஒரே விஷயத்த 10-20 பேர்கிட்ட கேட்பாங்க. பிரதர் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் இப்படி 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 பண்ணால் இப்படி இருக்கும், அப்படி பண்ணால் இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் எடுக்கிறதான அந்த முயற்சி, தங்களுக்கு விருப்பமான ஒரு செய்கை கடைசி வரைக்கும் செய்தே முடிக்க மாட்டாங்க. அவங்க கேட்டுக்கினே இருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கேட்க மாட்டாங்க, திரும்பி திரும்பியும் கேட்டவர்கிட்டே கேட்பாங்க. அது ரொட்டேஷனில் வரும். அதுதான் இங்கே வசனம் சொல்லுகிறது. ஊருக்கு போகும் வழி மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணுமா. பிரியமானவர்களே, இதனால் கூட நம்முடைய நேரங்களானது வீணாய் போய்க்கும். நம்ம எடுக்க வேண்டியதான தீர்மானம், நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நல்ல வழிகளை காட்டுவார் என்கிறதான ஒரு அறிவு இல்லாதபடினாலே, ஒரு ஞானம் இல்லாதபடினாலே அநேக நேரங்களிலே நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் வீணடிக்கக்கூடியதான நிறைய நிலைமை ஏற்படுது. இதை நாம் புரிஞ்சு கொண்டோம்னா நம்முடைய நேரங்களானது வீணாய் போகாது. மாறாக நம்ம போகிறதான வழியை தேவன் வாய்க்கச் செய்து நமக்கு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம எடுக்கிறதான முயற்சி தேவனுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமற்றதாக இருக்கும் பொழுது நம்முடைய முயற்சியானது அது வீணாய் தான் போய் கொண்டிருக்கிறது. எரேமியாவில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 2:13 நாம் பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்போது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோன்னா அது என்ன பண்ணணும்? தண்ணி நிற்காத வெடிப்புள்ள ஒரு தொட்டிகள். இன்றைக்கி நம்ம எந்த தொட்டியை வெட்டுறோம்? நான் தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக, சபைக்காக, நான் உபதேசத்திற்காக எதெல்லாம் செய்கிறேனோ அது ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தொட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து விட்டுட்டு நான் எதெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் என்ன பண்ண? ஓட்டையுள்ள தொட்டிகள், வெடிப்புள்ள தொட்டிகள். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் தேவனுக்கு கொடுக்காம, நான் கடவுளுக்கு கொடுக்காம எதெல்லாம் நான் சேர்த்து வைக்கிறேனோ அதெல்லாம் எப்படியாக இருக்குதுன்னு சொன்னால் பொத்தலான பையில் போடுகிறவனாய் சம்பாதிக்கக்கூடியதான ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆகாய் 1:6 சொல்லப்படுகிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அப்போ அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவோம், பிரதர் நான் பண்ணாலும் என்ன இல்லை, எனக்கு நல்லதே நடக்கலை, எனக்கு ஆசீர்வாதமே கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக பிரியமானவங்களே, ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா நம்ம தேவனுக்காக கொடுக்கிறதான ஒரு விஷயத்தில் தான் இருக்கணும். நிறைய சபைகளில், கிறிஸ்துவின் சபைகளில் இதை என்ன பண்ணுறதில்ல, போதிக்கிறதில்லை. கொடுத்தால்தான் ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாலே சபையில் இருக்கிறதான விசுவாசி நிறைய பேர் முறுமுறுக்கிறவர்களாகவும் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாகவும் இருக்கிறார். அப்போது முதல்ல எங்கே ஆசீர்வாதம் தொடங்குறதுன்னா நம்ம தேவனுக்காக கொடுக்கிறதான ஒரு விஷயத்தில் தான் தொடங்குது. இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய முயற்சியெல்லாம் அது வீணாதான் முயற்சி. மாறாக அது என்ன பண்ணும்? நம்முடைய காலங்களை அது வீணடித்து விடும். நம்முடைய முயற்சி அது ஒன்றுமில்லாமல் போகச் செய்யும். அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? பொத்தலான பையில் போடுகிறவர்களாய் அதை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நம்ம இப்போ எதை போடுறோம்? நமக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்கிறதான ஒரு சம்பாத்தியத்தை நாம் சம்பாதிக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களை, தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மதியற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது எபேசியர் 5:16-17 நாம் பார்க்கும்போது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகியால் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கொலேசியரில் கூட பார்க்கிறோம் 4:5 புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக
ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆக பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்? மதியற்றவைகளாக இராமல். அப்போது இந்த மதியற்றதான தன்மை எப்போ வரும்னா, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம என்னதென்று உணர்ந்து கொள்ளாத போது மதியற்ற தன்மை வரும். நிறைய பேர் சபையில் இருப்பாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சத்தியத்தின்படி அவங்களால் நடக்க முடியாது. தங்கள் பாவ வழியில் அவங்க நிலை கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் என்ன பண்ணுது? மதியற்ற தன்மை. இப்படி அவர்கள் தங்களுடைய சுயசித்தத்தின்படி வாழ்வதனாலும் தேவனுக்கு பிரியமற்றதான ஒரு விஷயத்தை செய்வதனாலும் அவர்கள் மதியற்றவர்களாய் போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சரியான உத்தரவு சரியான நேரத்தில் சரியான உத்தரவு அது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படும். ஒரு சரியான நேரத்தில் சொல்லாத ஒரு சாரி பிரதர் என்னை மன்னிச்சிடுங்க, இதை நான் தப்பு பண்ணிட்டேன் என்கிறதான சரியான நேரத்தில் சொல்லாத அந்த சாரி, அந்த மன்னிப்பானது அவங்க மரணிக்கிற வரையில் அந்த விரோதமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சரியான நேரத்தில் சொல்லாததான, சரியான நேரத்தில் ஒப்புரவாகாததான ஒரு நிலைமையானது தேவன் அவருடைய கொடுக்கிறதான அந்த காணிக்கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆக பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணோன்னா சரியான நேரத்தில் சரியானதை செய்யாமல் சரியில்லாத நேரத்தில் சரியான ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களானது வீணடிக்கப்படுகிறது. இப்போ சரியான உத்தரவு நாம் சொல்ல வேண்டும் சரியான நேரத்தில். அதற்கான ஒரு உதாரணத்தை பார்க்கும்பொழுது கொலேசியர் 4:6 நாம் பார்க்கிறோம், அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாய் இருப்பதாக. அப்போ கொலேசியரில் இந்த ஆலோசனை பார்க்கிறோம். அதுக்கான உதாரணத்தை நான் பார்க்கும்பொழுது யோவான் 8:3 நான் பார்க்கும்பொழுது இங்கே விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டதான ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை என்ன பண்ணணும்னா கல்லெறிந்து கொல்லணும், மோசேயின் பிரமாணத்தில் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சாட்டுவதற்காக, அவரை சோதிப்பதற்காக இதை சொல்கிறாங்க. இயேசுவோ என்ன பண்ணுறாரு? குனிந்து விரலினால் தரையில் எழுதிக்கின்னு இருக்கிறாரு. அப்படி எழுதும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொம்பளை பாவம் செஞ்சிச்சு, என்ன பண்ண போகிறீங்க, இவன் மேலும் என்ன பண்ணோம், கல்லெறியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குனிந்து தரையில் எழுதின்னு இருக்கும்போது ஓயாமல் இயேசு கிறிஸ்து கேட்டுக்கின்னு இருக்கிறபடினாலே ஆண்டவராக இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு? அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதுறார். அவர்கள் அதை கேட்டு மனசாட்சியில் என்ன பண்ணலாம்? கடிந்து கொள்ளப்பட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் என்ன பண்ணுறாரு? போயிட்டார். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்ரீ நடுவே இருந்தார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்ரீயை பார்த்து வேறொருவரையும் காணாமல், ஸ்ரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவில்லை எங்கே அப்படின்னு கேட்குறார். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா? இல்லை. இயேசுவான சொல்கிறார், நீ போய் நீ பாவம் செய்யாதன்று. பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்முடைய உரையாடலானது என்ன பண்ண வீணடிக்கப்படுகிறது. அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்த பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவினாலே அங்கே காப்பாற்றப்படுகிறாள். ஒன்று. இன்னொன்று, அந்த இடத்துல இயேசுவானவரும் மிக ஒரு சரியான பதிலை சரியான நேரத்தில் சொல்லி அந்த விபச்சார ஸ்திரீயை காப்பாற்றுகிறார். அதே மாதிரி அந்த விபச்சார ஸ்திரீயும் அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட தன்னுடைய பாவத்தை குறித்து தானே எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கல. அந்த இடத்துல அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே போயிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தவறை செய்கிறோம், தேவனுக்கு பிரியமற்றதான ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம செய்கிறோன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இது எதனால தான், எங்கள் அப்பா சரியில்லை, எதனா ஒருத்தர் ஜென்ரலாக ஒரு பாவம் செய்கிறாங்க பொதுவாக அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை எனக்கு திருட்டு பழக்கம் என்ன பண்ணோம், எனக்கு இளமை பிராயத்திலேருந்து, ஏன்னா எனக்கு என்ன ஏழ்மை, என் குடும்ப சூழ்நிலை, தரித்திரம், நான் என்ன பண்ணுறேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இல்லை பிசாசு என்ன பண்ண என்னை வஞ்சித்து விட்டது, அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த பாவத்தை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக பிரியமானவர்களே, இங்கே எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கிடையாது. அப்போது பிரியமானவர்களே, நம்ம கூட கேட்காத ஒரு விஷயத்திற்காக நம்ம ஒருபொழுதும் நம்ம உத்தரவு சொல்லக்கூடாது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸ்ரீயே போ, இனி பாவம் செய்யான்னு சொல்லிட்டாரு. அதோட அந்த அம்மா போயிட்டாங்க. ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ணோம், உத்தரவு சொல்லுகிறதான ஒரு விஷயத்தில் சரியான நேரத்தில் சரியான ஒரு உத்தரவை நாம் சொல்லுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நிறைய சூழ்நிலையில் நம்முடைய உத்தரவானது கூட என்ன பண்ணும், அது சரியானதாக இல்லாதபடியினாலே என்ன பண்ணுறேன்னா இன்னும் நம்முடைய காலங்களானது வீணடிக்கக்கூடியதான ஒரு நிலைமையில் இருக்குது. இங்கே பார்க்கிறோம், பிலாத்துனிடத்தில் இயேசுனுடைய உத்தரவை நாம் பார்க்கிறோம், மறு உத்தரவை பார்க்கிறோம். யோவான் 18:33-35 பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீதியுடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்கிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து உமக்கு எப்படி சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடிதான், நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறவன் என்றார். ஆக பிரியமானவர்களே, நம்ம கூட என்ன பண்ணுறோம், நிறைய சூழ்நிலையில் நம்ம அமைதியாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதனால் எந்த பதிலும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பதிலும் சொல்லாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தெரிஞ்சதோ, நம்ம என்னவாக இருக்கிறோமோ அந்த பதிலை சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் நம்ம சொல்லி ஆக வேண்டும். இப்படி சொல்லாதபடினால நிறைய பேர் நிறைய இழப்புகளை மேற்கொள்ள வேண்டியதான, சந்திக்க வேண்டியதான ஒரு சூழல் இருக்குது. ஆக பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ளுவேன். இப்படிப்பட்டதான பதில்களை, மறு உத்தரவை நாம் சொல்லாதபடினாலே நம்முடைய நேரங்களும் காலங்களும் அது வீணாய் போய் கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரியான போராயுத வீரன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி சரியான போராயுதம் நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தோற்கடிக்கப்படுவோம். அப்போது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக அதற்கான ஆயத்தமும் அதற்கான முயற்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். அது செய்யாதபடியில் நிறைய நேரங்களில் நாம் தோற்று போனதானே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரசங்கி 10:10 சொல்லப்படுகிறது, இருப்பு ஆயுதம் ஒழுங்கலாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ ஒரு இருப்பு ஆயுதம் ஒரு மழுங்கலாக இருக்குதுன்னா அது தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம கூட என்ன பண்ணுறோம், ஒரு மழுக்கலாக இருக்கிறதான ஒரு விஷயத்தை கொண்டு நாம் ஒரு செய்வதற்கு நிறைய நேரங்கள் ஆகும். அதனால் ஒரு சரியான போராயுதம் என்பது வெறுமனே என்ன பண்ணுறதில்ல, எடுத்துன்னு போகிறதில்ல, எது கிடைக்குதோ அது கிடையாது. மாறாக நாம் அதை தீட்டி அதை என்ன பண்ணுவோம், கூர்மையாக நாம் அது சரியாக நாம் வைத்துக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதான் 2 கொரிந்தியர் 10:4-7 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிறதான அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும்போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். வெளித்தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களே, ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் நான் கிறிஸ்துவுக்குரியவராக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலும் தானிலே சிந்திக்க கடவன். அப்போது எந்த எண்ணத்தையும் என்ன பண்ணோம், மேட்டுமையை நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய போராயுதம் அது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கும் பொழுது, அது சரியான போராயுதமாக இருக்கும் பொழுது
நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெற்றி அடைகிறவர்களாக நம்முடைய காலங்கள் நேரங்கள் வீணாகாததாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், தேவையானதை செய்யணும். ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேவனுடைய வசனங்களை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னும் வேதத்தை கற்றுக்கொள்வதிலும் நம்முடைய நேரத்தை செலவிடும் பொழுது நம்ம போய் என்ன பண்ணோம், போரிடும் பொழுது அது ஒரு நல்ல முறையில் ஒரு வெற்றியை அது கொடுக்கும். அப்போது நம்முடைய வார்த்தையானது ஏற்ற சமயத்தில் மற்றவர்களுக்கு சொல்கிறதான ஒரு வார்த்தையாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 26:11 பார்க்கிறோம், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக படுகிறதா அந்த பிரயாசம் உறுதியாக இருக்கணும்னா மேற்சொன்னதான இந்த சத்தியத்தில் நம்ம சொன்னதான விஷயங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது. நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறதான ஒரு விஷயத்தை அதெல்லாம் நம்ம உதறி தள்ளிவிட்டு 1 Corinthians 15:58 சொல்கிற மாதிரி, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரோதமாகிறதா என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருவர்களாய் இருப்பீர்களாக. ஆக இன்றைக்கு நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணடிக்காதபடி, அது காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறதான அநேக விஷயங்களை நாம் உதறி தள்ளிவிட்டு நமக்கு சம்பந்தமில்லாத வேலையை செய்யக்கூடாது, வீணரை பின்பற்றக்கூடாது, சுயபத்தின் மேல் சாயாமல் இருக்கக்கூடாது, மூடர்களாக இருக்கக்கூடாது, வெடிப்புள்ள தொட்டிகளை பொத்தலான பையில் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, மதியற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது, சரியான நேரத்தில் சரியான உத்தரவு சொல்லணும், சரியான போராயுதம் வேணும், ஏற்ற சமயத்தில் மற்றவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே நேரத்தை வீணடிக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த நாளை உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.